எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கவலைன்றது ஒரு போதையா மருந்தா அப்படின்றத பற்றி இன்றைக்கி ஒரு கதை சொல்லலான்னு வந்தேன். தினமும் காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்த உடனே ஒரு அரை மணி நேரம் சன் நியூஸ் சேனலும் ஒரு அரை மணி நேரம் நியூஸ் 18 தமிழ் சேனல், இது ரெண்டுத்தையும் நியூஸை பார்த்ததுக்கப்புறமா தான் அன்றைக்கி நாள் ஒரு கவலை இல்லாமல் போகிற மாதிரி தெரிஞ்சுது. நேற்று காலையில் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு பிரேக்கிங் நியூஸில் வந்துகிட்டே இருந்துச்சா, அது பார்த்துக்கிட்டே இருந்தேன். காலையில் ஒரு 6:15 மணிக்கு என் பொண்ணு ரியா எழுந்து வந்த உடனே ஐ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தவ ஐயோ அப்படின்னு முகத்தில் ஒரு கவலையாக ஓட ஆரம்பிச்சிது. என்னென்னு கேட்கும்போது திருவாரூர்ன்றத திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு முதல்ல ஐயின்னு சொன்னவ அப்புறம் ஐயோ அப்படின்னு முகத்தில் கவலையோடு இருந்தா. அவளுக்காக தான் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தேன். காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்டேன், சிங்கத்துக்கு ஏதாவது கவலை இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்காக சொன்னால் பெண் சிங்கத்தை பார்த்தா தான்ப்பா பயப்படும் அப்படின்னு சொன்னான். அதுதான் அவளுக்கு ஒரே கவலை அப்படின்னு சொன்னான். அது வேறு டாப்பிக்கு, அது இன்னொரு நாள் வேறு கதையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த கதையில் இருக்கிற சிங்கத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். காட்டில் ஒரு சிங்கம் நல்ல பலசாலியானது, ஆனால் அதுக்கும் ஒரு கவலை இருந்துச்சு. இரும்பு மாதிரி நகமும் பல்லும் இருந்தும், ஓங்கி அடித்த 1.5 டன் வெயிட்டுன்னு பலம் இருந்தோம், காட்டுக்கே ராஜாவாக இருந்தோம், அதுக்கும் நம்ம காட்டு சேவல் ஒன்று இருக்குது, அதுக்கும் நான் உடம்பெல்லாம் நடுங்கும். இதுதான் அவருக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்துச்சு. அதே நேரம் ஒரு யானை ஒன்று குறுக்கு நடுக்கும் பதட்டமாக கவலையோட 2 காதையும் அசிச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு. சிங்கம் அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சிங்கம் யானைக்கிட்ட கேட்டுச்சு, ஏ ஜம்போ, ஏன் இவ்வளோ பதட்டமாக கவலையாக இருக்க? உன் உடம்பு இருக்க சைஸுக்கு யாருமே பிரச்சனை ஒன்று செய்ய மாட்டாங்களே, அப்புறம் என்னன்னு கேட்டுச்சு. அதுக்கு யானை, இதோ என் காது பக்கத்தில் பறக்குது பற்றி அவர் குழவி, அது என் காதுக்குள்ளே போச்சு, கொட்டிச்சு, நான் காலி அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் சிங்கத்துக்கே புரிஞ்சுது, கவலையில் இருக்கும்போது நம்ம பலம் நமக்கு தெரியாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் கவலைப்படுறதால வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஏற்ற மாதிரி மாறிடுமா அப்படின்னா மாறாது. கவலைப்பட்டு நம்ம கண்ணு எதிர்க்க இருக்கிற நல்ல விஷயம் கூட நம்மளுக்கு கவனிக்காமல் போயிடுவோம். அதனால் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நீயும் ஜாலியாக ஸ்கூலுக்கு போ, மழை பெஞ்சு பாதி பேர் வரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஜாலியாக இருக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். நாம் கவலையில் இருக்கும்போது பிரச்சனை மட்டும்தான் யோசிப்போம். அந்த நேரத்தில் தான் என்னோடய கதையை வீடியோவை பார்த்து கவலைப்படுறதால வாழ்க்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கும்போது சுலபமாக முடிவெடுக்க முடியும். நம்ம ஜாலியாக இருக்கிறத நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து, ஏன்னா இவன் இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கிறான்னு நினச்சி கவலைப்படணும். அதை நாம் பார்த்து சந்தோஷப்படணும். என்ன கரெக்டாக அடையாங்க, அவங்களும் பாவம்ல, அவங்களுக்கும் என் வீடியோவை அனுப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க.